ஞானி ஓஷோ அவர்கள் எழுதிய அன்பின் சக்தி அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருந்து ஒரு வரி ரொம்ப நல்லா இருக்கும். அன்பை தவிர மற்ற அனைத்தும் மாயை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அன்பு மட்டும்தான் நிஜம், மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக வாழ்க்கையில எதுக்குமே ஆசைப்படாம இருக்க முடியுமா என்ன? அதான் சொல்லுவாங்க, வாழ்க்கையாகிய வண்டிக்கு ஃபியூயலே இந்த ஆசைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசைப்படலாம், ஆனால் அதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்படி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதால தான் நமக்கு தோல்வி, கஷ்டம், பிரச்சனை வரும்போது நம்ம துவண்டு போயிடுறோம். சந்தோஷம் அதிகமாக வரும்போது தன்னிலை மறந்துடும். ஸோ நம்ம இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தாதான் நம்ம அந்த சமநிலையோடு இருக்க முடியும், நடுநிலையோடு இருக்க முடியும். சரி, எல்லாமே போயினா அப்புறம் அப்படி அன்பு மட்டும் எப்படி நிஜமாக இருக்க முடியும்? அது மட்டும் எப்படி உண்மை? ஏன் அப்படின்னா, நம்ம ஆன்மாவோட இயல்பே அன்பு தான். ஒரு உப்போட இயல்பு என்ன? உவர்ப்பு. ஒரு மிளகாயோட இயல்பு என்ன? காரம். கரும்போட இயல்பு என்ன? இனிப்பு. அது போல மனிதனுடைய இயல்பே அன்பு தான். ஏன்னா அது ஆன்மாவோட இயல்பு. பிரிவும் கிடையாது, அது கழிவும் கிடையாது. ஏன்னா நாம் அழிய போகிறது என்ன? இந்த உடல் தான். நம்ம இறந்துட்டதுக்கு அப்புறம் இந்த உடல் அழிஞ்சிரும். ஆனால் நமக்குள்ள இருக்கிற அந்த அன்பு நம்ம ஆன்மாவோட கலந்துருக்கும், பிணைஞ்சிருக்கும். ஸோ ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது இல்லையா? ஸோ அன்புக்கும் அழிவு கிடையாது. அதனால அன்பு மட்டும்தான் நிஜம், மற்றதே அனைத்தும் மாயை அப்படின்னு சொல்றாரு.